வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 34. திலக்கின் நிலையை எண்ணி வேதனையில் இருந்த ஜெய்க்கு உண்மையில் மணி செய்கின்ற வேலைகளை எல்லாம் பார்த்து சிரிப்புத்தான் பொங்கியது. அவனுடைய பிரச்சனையின் தீவிரத்தை தெரியாமல் சந்தேகம் கொண்டவள் இப்பொழுது அவனையே தனக்கு கூட்டணியாக சேர்த்துக் கொண்டிருக்கிறாளே. இவளை எல்லாம் என்னதான் செய்வதோ? ஃபனி கேர்ள். எது எப்படியோ ஆக மொத்தம் திலக் இல்ல ஆகாஷுக்கு எங்க மேல எதுவும் சந்தேகம் வரல என நிம்மதியடைந்தான். படுக்கையில் சரிந்திருந்த ஜெய் தன் டேபில் டாக்டர் நரசிம்மமூர்த்தி குறித்த தகவல்களையும் அவருடைய கட்டுரைகளையும் படித்துக் கொண்டிருந்தான். ஏய், நீங்க இன்னும் தூங்கலையா என்றபடி அருகில் வந்த மணி அவனுடைய கைகளுக்குள் ஊடுருவி மார்பில் தலைப்பதித்து படுத்தவள் சட்டென்று திரும்பி அவன் இதய குழியில் முத்தமிட்டாள். தன் கையில் இருந்ததை அருகில் கிடத்தியவன் அவளை மேலே இழுத்து அணைத்துக் கொண்டான். பாவம், சின்ன பொண்ணு எவ்வளவு ஆசையோட என்ன கல்யாணம் பண்ணிருப்பா. ஹனிமூன் தான் கூட்டிட்டு போக முடியல, அட்லீஸ்ட் வீட்லயாவது சந்தோஷமா வச்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை வருதே என்று ஒருபுறம் அவளை நினைத்து அவனுக்கு வருத்தம் தோன்றியது. ஐம் சாரிடா என்றபடி அவள் கன்னம் வருடினான். எதுக்கு என்று திரும்பியவளின் விழிகளில் அவன் கீழே போட்டிருந்த டேப் கண்ணில் பட அதில் தெரிந்த பக்கத்தை கண்டு விழி விரித்தாள். அவன் மேல் கவிழ்ந்திருந்தவள் வேக வேகமாக அதன் மீது பார்வையை விரட்ட, அது என்னால உன்கிட்ட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட முடியல என்று ஆழ்ந்த குரலில் வருந்தினான். அவனிடம் தலையை உயர்த்தி நேர் பார்வையாக பார்த்தவள், ஒழுங்க உண்மை சொல்லுங்க, திலக்குக்கு எதுவும் மென்டல் டிசார்டரா? அதுக்குதான் அவனை தினமும் ஏதாவது சிகிச்சைக்கு கூட்டிட்டு போறீங்களா? அப்போ இந்த பெயிண்டிங், நாடகம், மயக்கம் எல்லாம் கூட இதோட ஒரு பகுதி தானா என்றாள் படபடவென்று. ஏய் என்று வேகமாக அவள் வாயை பொத்தியவன் யோசனையோடு சுற்றிலும் விழிகளை அலைய விட்டான். இப்ப எதுக்காக ஏன் வாயை அடக்க பாக்குறீங்க? ஒழுங்க உண்மை சொல்லுங்க என்று அவன் கையை விளக்கியபடி மிரட்டினாள் மணி. ஏ ஜான்சி, கொஞ்சம் அடங்குறியா? சொல்ல முடிஞ்ச விஷயம்னா இந்நேரம் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? அதென்ன அப்படி பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாத ரகசியம்? கணவன் மனைவிக்கு நடுவுல எந்த ஒரு ரகசியம் இருக்கக்கூடாது தெரியுமா? சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் என்ன நக்கல் அடித்த ஜெய். கணவன் மனைவிக்கு இடையே எப்படி ரகசியம் இருக்கக்கூடாதோ அதே மாதிரி அவன் மனச வருத்தக்கூடிய விஷயம்னா அதை அவன் மறைக்கிறதுலயும் தப்பில்லையே என்றான் ஆணித்தரமாக. ஆக மொத்தம் சொல்ல முடியாது போடிங்கிறீங்க அப்படித்தானே என சினுங்கினாள். அடியே லூசு பக்கி, உன்கிட்ட மறைக்கிறேன்னா காரணம் இல்லாம உன் புருஷன் எதையும் மறைக்க மாட்டான். அத முதல்ல நீ நினை, அவன் மேல நம்பிக்கை வை என்று அவள் தலையில் முட்டினான். உம்மென்று இருந்தவளின் முகத்தை வருடியபடி சிந்தித்தவன், நாங்க பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து ஆகாஷ்க்கு எதுவும் சந்தேகம் வந்துடுச்சோன்னு பயந்து இவகிட்ட சொல்லாம மறைச்சிடலாமான்னு நினைச்சனே. பேசாம சொல்லிட்டாதான் என்ன? வீட்டுல இவளும் திலக்க கொஞ்சம் எச்சரிக்கையா கவனிப்பா இல்லையா? அதுவும் இல்லாம இவ தைரியமானவ, இத சரியா புரிஞ்சுக்கிட்டு சிகிச்சை அப்போ நமக்கு உதவியா இருப்பா என்ற முடிவிற்கு வந்தான். மணியை கீழே தள்ளி அவள் மூக்கோடு மூக்குரசியவன், சரி சொல்றேன், ஆனா நாளைக்கு நாம மட்டும் இருக்கும்போது தனிமையில சொல்றேன் என்றான் கிசுகிசுப்பாக. முகம் மலர்ந்தவள் அவன் கன்னத்தை வலிக்காமல் கடித்து, ஏன் அதை இப்பவே சொல்லுங்களேன், நாம 2 பேரும் தனியா தானே ரூம்ல இருக்கோம் என்று அவன் கழுத்தில் மாலையிட்டாள். அப்படிலாம் சொல்லிட முடியாது, நம்மளை சுத்தி யாராவது இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தாலும் இருப்பாங்க. ஜேபி, சும்மா காமெடி பண்ணாதீங்க, இங்க யார் ஸ்பை இருக்க போறாங்க? ஓ திலக்கா, அவன் சின்ன பையன் தானே, இந்நேரத்துக்கு தூங்கி இருப்பான் என்று மந்தகாசமாக புன்னகைத்து அவன் பணியனை பற்றி மேலும் அருகில் இழுத்தாள் மணி. அவன் தூங்கியிருப்பான் தான், ஆனா என விளக்கம் சொல்ல ஆரம்பித்தவனின் மண்டையில் லைட் எரிந்தது. நோ, இவள்கிட்ட நீ என்ன சமாதானம் சொன்னாலும் எடுபடாத ஜெய். மாத்தி மாத்தி ஏதாவது பேசி உன் வாயத்தா பிடுங்க பாப்பா. பெட்டர் இவளை உன் வழியில அடக்கி ஆளப்பாரு, அதான் சரி என்று அவளுள் புதைந்து அவளின் சிந்தையை தன்வசப்படுத்தினான் ஜெய். பேச்சு பேச்சாக இல்லாமல் அவன் தன்னை திசை திருப்புவது புரிந்தாலும் அதை எதிர்க்க தோன்றாமல் அவனோடு இசைவாய் ஒன்றினாள் மணிகர்ணிகா. வெட்கமும் சிலிர்ப்பும் ஒன்றோடொன்று போட்டியிட விழிகளை மூடி இன்பமாய் அதில் லயித்திருந்தவள் தன்னிடமிருந்து விலகிய கணவன் மீண்டும் அருகில் நெருங்கி படுக்கவும் அவன் பணியனை கொத்தாக பற்றினாள். டாய் கேடிப்பையா, என் வாயை அடைக்கதானே இந்த வேலையை பார்த்த நீ என்று செல்லமாக முறைத்தாள். என் அசடு வழிந்தவன், நீ யாரடி, கேடிக்கெல்லாம் கேடியாச்சே, உன்னை ஏமாத்த முடியுமா என்று சமாளித்தவன். பட்
இட்ஸ் பூஸ்ட் அப் மை மைண்ட். ஃபீல் ஃப்ரெஷ் என்று கண்ணடித்தான். நாணத்துடன் அவன் நெஞ்சில் குத்தியவள், போனா போனது விட்டு கொடுத்த இல்ல என்று மேலே ஏதோ சொல்ல முயல அதை தடுத்து அவள் உதட்டை அழுத்தமாக ஒற்றி எடுத்தவன், ஆஹா, இல்லனா என்னடி பண்ணிருப்ப, ஒரேடியாதான் என்ன மிரட்டுற என்று அவள் இடையே வன்மையாய் அழுத்தி பிடித்தான். ஆ, நான் சொல்ல வரத முதல்ல கேள்றா. நாளைக்கு மழுப்பாம கண்டிப்பா சொல்லணும், அத சொல்ல வந்த. அப்படியாடா புஜ்ஜுக்குட்டி, நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன்டி தங்கம் என்று அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். 2 நாளைய மன உளைச்சலுக்கு பிறகு இன்றுதான் நிம்மதியாக உறங்கினான் ஜெய். தனக்குள் இருக்கும் பாரத்தை தங்கள் துணையிடம் இறக்கி வைத்தாலே பிரச்சனைக்கு தேர்வு கிடைத்துவிட்ட நிம்மதி தோன்றுவது இயல்புதானே. காலை எழுந்த உடனேயே மணியிடம் ரகசிய குரலில் சொல்லிவிட்டான் ஜெய். திலக் பள்ளி சென்றதும் ஒரு 10 மணி போல வெளியில் சென்று விரிவாக பேசிக் கொள்ளலாம். உன் அத்தையிடம் இதை பற்றி எதுவும் மோச்சு விடாதே என்று எச்சரித்தான். அப்போ அவங்க விவரம் கேட்டா என்ன பதில் சொல்றது? சினிமாவுக்கு போறோம்னு சொல்லு. அப்புறம் கதை என்ன, நடிகர் நடிகர்னு யாருன்னு கேட்டா, ஷோ இவ ஒருத்தி என்று நொந்தவன், ஏதாவது இங்கிலீஷ் பண பேர் சொல்லிக்கலாம், அதுக்கு மேல அவங்க ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ தயவு செஞ்சு இதுக்கு மேலாவது என்ன கொடையாம கொஞ்சம் வாயை மூடிட்டு இருடி என கடகடவென்று தன்னுடைய லேப்பில் டைப் செய்ய ஆரம்பித்தான். அடுத்த நொடி அவள் ஐயோ என்று இன்னும் சத்தமாக அலறினாள். இப்ப என்னடி என்றான் இழுத்து பிடித்த பொறுமையுடன். உங்க ஐடியாவெல்லாம் சொன்னா என் முதுகுல டின்னு கட்டிடுவாங்க. ஏதாவது இங்கிலீஷ் படம் பாக்கலாமான்னு நான் யோசிச்சது தெரிஞ்சாலே என்னுடைய அம்மா தோலை உரிச்சிடுவாங்க. இதுல அத்தை மட்டும் விதி விலக்கா என்ன சண்டை போட மாட்டாங்க என இடுப்பில் கை வைத்து கணவனை முறைத்தாள் பெண். கண்களை இறுக மூடி என்று உள்ளிருந்து பெருமூச்சொன்றை வெளியேற்றிய ஜெய்சங்கர் நிதானமாக தன் மடியில் இருந்த லேப்பை மூடி சற்று தள்ளி வைத்தவன் அடுத்து பட்டென்று அருகில் நின்ற மனைவியை இழுத்து கட்டிலில் கிடத்தி வேகமாக அவள் புடவை மாறாப்பை விளக்கினான். ஹே யூ, என்ன செய்றீங்க என்ற சினுங்கியபடி அவன் கரம் பற்றி தடுக்க முயன்றாள் அவள். இதென்ன என்று அவள் கழுத்தில் சரிந்திருந்த தாலியை தூக்கி பிடித்து காட்டி வினவினான் ஜெய். ஓ, எதுக்குதான் இத்தனை சீனா? நான் பயந்தே போயிட்டேன். இது இப்படி புடவைக்கு மேல எடுக்கலாம் என்று உதட்டை சுழித்துக் கொண்டாள். நீ எப்படியோ எடுத்துட்டு போ, நான் அப்படிதான் எடுப்பேன் என்று நமட்டு சிரிப்பு சிரித்தவனை இழுத்து கன்னத்தை கடித்தாள் மணி. ஃப்ராடு பையா என்றவளின் இதழை கவ்வியவன், விஷயத்துக்கு வாடி, நான் உன் புருஷன், உன்னை எங்க வேணும்னாலும் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அதுவும் இல்லாம நீ கல்யாணம் ஆகாத ஒண்ணுமே தெரியாத கன்னி பொண்ணுல, அதெல்லாம் பார்த்து கெட்டு போய்வியோன்னு அவங்க பயப்படுறதுக்கு ஒன்னதான் நாக்கே என்று மேலே சொல்ல வந்தவனின் வாயை பாய்ந்து அடித்தவள் அவன் மீது அனல் பார்வையை வீசினாள். போதும் போதும், எல்லாம் புரிஞ்சிருச்சு என்ற பல்லை கடித்தாள். மெல்ல விசில் அடித்தவன், வாவ் தட்ஸ் பெட்டர், இனிமே உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராதே என்று கண்ணடிக்க என நொடித்தவாறு எழுந்து சென்றாள் மணிகர்ணிகா. பகல் வேலை என்பதால் திருவான்மியூர் பீச்சில் அவ்வளவாக கூட்டமில்லை. ஜெய்சங்கர் வண்டியை நிறுத்தும் பொழுதே வழிக்கு ஓடிச் சென்று அங்கிருந்த கடையில் குல்ஃபி ஒன்றை வாங்கிய மணி அருகில் வந்து நின்ற அவன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த வாலெட்டை உரிமையுடன் எடுத்து பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பி அவனிடம் நீட்டினாள். அவளை செல்லமாக முறைத்தவன், அவ்வளவுதானா, முடிஞ்சதா, எனக்கு எங்கடி செல்பிஷ் என்று அதட்டினான். இது நம்ம 2 பேருக்கும் தானே என்று எக்கி அவன் தோளை இடித்தாள். விஷயம் புரிந்து அவள் குறும்பை ரசித்து சிரித்தவன் அவளை தோளோடு அணைத்தபடி மணலில் கால் புதைய நடக்க ஆரம்பித்தான். தண்ணீரில் கால் வைக்க வேண்டாம், முதலில் நிம்மதியாக ஐஸ் சாப்பிடுவோம் என்று அவனை இழுத்துச் சென்று ஒரு இடத்தில் தள்ளி தானும் அருகில் விழுந்தவள் அவன் மீது சாய்ந்தபடி நிதானமாக குல்ஃபியை ஆசையாக சுவைக்க ஆரம்பித்தாள். பேச வந்ததெல்லாம் மறந்து போக விழிகளில் காதலுடன் சுற்றுப்புறம் மறந்து அவள் தோள்களை சுற்றி கரம் போட்டு அவளை தன்னருகில் இன்னமும் நெருக்கிக் கொண்டவன் காற்றில் அலைபாய்ந்த அவள் கற்றை குழலை எடுத்து மென்மையாக காதோரத்தில் சொருகினான். விழிகளை மூடி உலர் சிரித்தவள் அப்பொழுதுதான் தன்னுடைய கவனத்தை அவனிடம் திருப்பி அசடு வழிந்துவிட்டு சாரி என்று அதுவரை தான் மட்டும் ருசித்த குல்ஃபியை அவனிடம் நீட்டினாள். மணியின் இதழில் ஒட்டி இருந்ததை சுவைக்க தோன்றிய உணர்வை முயன்று கட்டுக்குள் கொண்டு வந்தவன் கண்களில் போதையோடு அவள் கைப்பற்றி இழுத்து அவளை பார்த்தவாறே சுவைக்க ஆரம்பித்தான். அவன் விழிவீச்சை எதிர்கொள்ள திராணியற்று வெட்கத்தில் பூத்தவள் வேண்டுமென்றே செல்மிஷமாய் அவனுடைய ஷர்ட்டில் தன் உதட்டை துடைத்தபடி முகம் புதைத்தாள். அந்த ஏகாந்த நிலையை கலைக்க மனமின்றி தன் மீது சாய்ந்திருந்தவளின் முதுகை மெல்ல வருடியபடி சற்று நேரம் அமைதியாக இருந்தான் ஜெய்சங்கர்.
தன்னை மறந்து அதில் சுகமாக லயித்திருந்த மணி சட்டென்று நினைவு வந்தவளாக, ஹே, நீங்க திலக்கோட பிரச்சனையை என்கிட்ட சொல்றேன்னு தானே பீச்சை கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ அப்படியே சீன ரொமான்ஸ் ஆக்கி என்னை ஏமாத்த பாக்குறீங்களா என்று முறைத்தாள். யாரு, நானா? எல்லாம் நேரம்தான் என்று அழுத்து கொண்டவன் தூர கடல் அலைகளை சில நிமிடங்கள் வெறித்து பார்த்தான். பிரச்சனை என்னவென்று தெரியாத பொழுதும் அதன் தீவிரத்தை முதலாக உணர்ந்த பொழுதும் இருந்த கவலையும் வேதனையும் இப்பொழுது சற்றே மட்டுப்பட்டிருப்பது போல் தோன்றியது ஜெய்சங்கருக்கு. அதற்கு காரணம் மணியின் நெருக்கமா அல்லது மருத்துவர் நரசிம்மமூர்த்தியை பற்றி தனக்குள் பெருகி இருக்கும் நம்பிக்கையா என அவனுக்கு புரியவில்லை. என்ன என்று அவன் கரத்தினுள் கரம் கோர்த்தவனிடம் திரும்பியவன் திலக்கின் நடவடிக்கைகளை குறிப்பிட்டு அதன் தொடர்ச்சியாக 2 தினங்களுக்கு முன் அவனை பூங்காவிற்கு அழைத்துச் சென்றது வரை கோரி நிறுத்தினான். விழிகளில் அதிர்ச்சியோடு அவனை ஏறிட்டவள், ஷோ, என்ன, உங்களை கொலை செய்யற அளவுக்கு அவன் துணிஞ்சிட்டானா? அப்படி என்னங்க அவனுக்கு நீங்க துரோகம் செஞ்சுட்டீங்க? அவனை நல்ல முறையில தானே வளர்த்துட்டு வரீங்க என்று கவலையோடு வினவினாள். திலக்கினால் எதிர்காலத்தில் இன்னும் என்னென்ன ஆபத்து வருமோ என்று வேறு அவளுக்கு பயம் தோன்றியது. அதான் எனக்கு புரியாம அவன்கிட்ட விளக்கம் கேட்டேன். ஆனா அவன் சொல்ல மறுத்து ரொம்பவும் அடமண்டா நடந்துட்டான் என பெருமூச்சு எறிந்தான். ஓ, அதனாலதான் உண்மையை பேச வைக்கன்னு அவனை நேத்திக்கு சைக்காட்டிஸ்ட் கூட்டிட்டு போனீங்களா? என்றவன் தலையசைக்க, அவங்க என்ன சொன்னாங்க என்ற லேசான கவலையுடன் கேட்டாள் மணிகர்ணிகா. அடுத்த அத்தியாயத்தில் மணியிடம் ஏண்டா உண்மைய சொன்னோம் என்று ஜெய்யை நொந்து போக செய்வாள் நம் வீரதீர நாயகி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.